Hello students, welcome to Shah Academics. இன்னைக்கு நம்ம class 6 ஓட 11th chapter algebra பார்க்க போறோம். So algebra பத்தி ஒரு basic introduction கொடுத்துறேன் உங்களுக்கு. Arithmetic and geometry மாதிரி algebraவும் is a branch of maths. So algebra பாத்தீங்கன்னா நம்ம எங்கெங்க நம்ம யூஸ் பண்ணுவோம் எப்படி யூஸ் பண்றோம் அப்படினா it's a combination of numbers and variables. Unknown values வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம we use algebra terms and அதே மாதிரி variables பாத்தீங்கன்னா like x y a b நம்ம a ல இருந்து z குள்ள இருக்கிற any alphabets நம்ம variables நம்ம எடுத்துக்கலாம். So இது எங்க போடுவோம்னா இப்போ ஒரு value நமக்கு தெரியல so something we have to find அப்படினா and the unknown value ku we use it variables along with numbers. Adhe mari it uses mathematical operations like addition, subtraction, multiplication and division. So idhiliyum number in the operations ellame nam pannuvom addition, subtraction, multiplication, division concept number algebra layum pannuvom. At the same time it is also used in trigonometry, calculus and coordinate geometry la number algebra terms use pannuvom. Exercise 11.1 paakaporom. First sum, find the rule which gives the number of matchsticks required to make the following matchstick patterns. Use a variable to write the rule. இப்போ இதுல first sum பாத்தீங்கன்னா a pattern of letter T as. இப்போ T ன்ற ஒரு லெட்டர் நம்ம ஒரு matchstickல நம்ம பண்றோம். So இது ஒரு stick, இது ஒரு stick. So இப்படி வச்சா நமக்கு ஒரு matchstickல we form the T. So அதுக்கு என்ன numbers of matchstick தேவைப்படுதுன்னா 2. So இதுக்கு என்ன rule நம்ம எழுதலாம் அப்படின்னா 2n. So இப்போ இந்த n-ன்றது இங்க variable. So variables அப்படின்னா unknown values கண்டுபிடிக்கிறதுக்கு we use this variable term. And இப்போ நம்ம பாத்தீங்கன்னா இப்போ ஒரு T form பண்றதுக்கு we use 2 matchsticks. 2 stick தேவைப்படுது. சப்போஸ் நமக்கு ஒரு 5t நம்ம ஃபார்ம் பண்றோம் மேட்ச் ஸ்டிக்ல. அப்ப நமக்கு எத்தனை ஸ்டிக்ஸ் தேவைப்படுது அப்படினா நம்ம each time கவுண்ட் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த வேரியபிள்ஸ் இருக்குல இந்த ஃபார்முலா வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஒரு t ஃபார்ம் பண்றதுக்கு we need 2 match sticks. அப்போ 2 so into number of match sticks பாத்தீங்கன்னா 5. So இந்த n இடத்துல we put 5 so that என்ன ஆன்சர் கிடைச்சது 2 5s are 10. So 10 match stick நமக்கு இருந்தா we form 5t. ஓகேங்களா? So இந்த பர்பஸ்க்கு தான் நம்ம இங்க வேரியபிள் யூஸ் பண்றோம். So இதே மாதிரி நம்ம எல்லா லெட்டர்ஸ் இங்க கொடுத்திருக்காங்க. அதுக்கு எல்லாமே நம்ம இங்க கண்டுபிடிக்க போறோம். இப்போ செகண்ட் பாத்தீங்கன்னா z க்கு வந்து எத்தனை மேட்ச்ஸ்டிக் தேவைப்படுது பாத்தீங்கன்னா 1 2 3. So என்ன ஃபார்முலா 3n. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா u லெட்டர் ஃபார்ம் பண்றதுக்கு நமக்கு எத்தனை மேட்ச்ஸ்டிக் தேவைப்படுது 1 2 3. அப்போ 3n ரூல் வந்து 3n ஃபாலோ பண்றோம். and v க்கு வந்து 1 2 so 2n. e க்கு வந்து 1 2 3 4 5 அப்போ 5n. s க்கு பாருங்க 1 2 3 4 5 so இதுக்கும் 5n. and next வந்து a க்கு பார்க்கலாம் 1 2 3 4 5 6 so 6n. So இதுதான் இந்த எல்லா லெட்டர்ஸ்க்கும் வந்து நம்ம எத்தனை matchstick தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு we write the number of matchsticks plus number rule 3n. ஓகேங்களா? So இந்த மாதிரி தான் நீங்க போடணும். இப்போ செகண்ட் சம் பாருங்க. We already know the rule for the pattern of letters L, C and F. Some of the letters from question number 1 given above give us the same rule as that given by L. Which are these? Why does this happen? இப்போ நம்ம எல்லா லெட்டர்ஸ்க்கும் நம்ம இந்த மாதிரி ரூல் ஃபார்ம் பண்ணி எழுதியிருக்கோம். இப்போ வந்து லெட்டர் L ஃபார்ம் பண்றதுக்கு எத்தனை மேட்ச்ஸ்டிக் தேவைப்படுது அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ Lக்கு நமக்கு 1 2 மேட்ச்ஸ்டிக் தேவைப்படுது. அதோட ரூல் பார்த்தீங்கன்னா 2n. ஸோ இங்க வந்து நீங்க n போட்டுக்கலாம் இல்லைன்னா x கூட போட்டுக்கலாம் இல்லை y போட்டுக்கலாம். எனி ஆல்பபெட்ஸ் நீங்க இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம் வேரியபிள்ஸா. and இப்போ இந்த 2n கான்செப்ட் வந்து இங்க இருக்குறதுல இங்க கொடுத்திருக்க ஃபர்ஸ்ட் சம்ல வந்து எந்தெந்த லெட்டர்ஸ்க்கு அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க d. so d க்கு 2n நம்ம அப்ளை பண்றோம் பிளஸ் வேற எங்கெல்லாம் அந்த 2n கான்செப்ட் இருக்குன்னு பார்க்கலாம். 2n பாத்தீங்கன்னா நமக்கு a. ஓகேங்களா? so a and d is the answer. ஏன்னா ரெண்டு லெட்டர்ஸ்
இங்க வந்து D and A or A and D. என்ன லெட்டர்ஸ் நமக்கு 2 நம்பர்ஸ் ஆஃப் மேஸ்டிக் தேவைப்படுது பார்த்தீங்கன்னா V and இது T. ஸோ இது ரெண்டுமே வந்து எல்லோட மேட்ச் ஆகுது. எல்லாத்துக்கும் 2 மேஸ்டிக் இந்த ஃபார்முலா நம்ம எழுதுறோம். எல்லாத்துக்கும் இது சேம் ஃபார்முலா சேம் ரூல் வருது. ரீசன் எழுதுறதுன்னா why does this happen கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து you can make it வேர்ட்ஸ்ல நீங்க ரிப்ளை பண்ணணும்னா சேம் நம்பர் ஆஃப் மேஸ்டிக்ஸ் required for these letters. என்ன லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா L V T ரெண்டுத்துக்கும் மூணுமே வந்து 2 மேஸ்டிக் கான்செப்ட் தான் தேவைப்படுது. இப்போ கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். Cadets are marching in a parade. There are 5 cadets in a row. What is the rule which gives the number of cadets given the number of rows? Use N for the number of rows. Young soldiers or police officer நம்ம cadets சொல்வாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா பரேடுக்கு மார்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ரோக்கு 5 cadets பிரிச்சிருக்காங்க. பட் நம்பர் ஆஃப் ரோஸ் நம்ம கொடுக்கல. அதுக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரோஸ் வந்து நீங்க என்ன மெயின்டைன் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த சம் எப்படி போடலாம்னா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் நம்பர் ஆஃப் கேடட்ஸ் இன் ரோ ஒரு ரோக்கு 5 நம்பர்ஸ் இருக்கு அது நம்ம போட்டுக்கிறோம். அண்ட் நம்பர் ஆஃப் ரோஸ் நமக்கு தெரியல இதுதான் அன்னோன் வேல்யூ. ஸோ அவங்களே வந்து என்ன வேரியபிள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு நம்ம n எடுத்துக்கிறோம். ஸோ therefore the rule given is 5n. இப்போ ஒரு ரோக்கு வந்து 5 கேடட்ஸ் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ சப்போஸ் இப்போ இந்த ரோல வந்து ஒரு சே ஃபார் n வந்து ரோ இல்லையா. ஸோ இப்போ ஒரு 10 ரோஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் 5 into 10 அப்போ மொத்தம் எத்தனை கேடட்ஸ் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 50 கேடட்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக எல்லா சம்ஸும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 4th சம் பாருங்க. If there are 50 mangoes in a box, how will you write the total number of mangoes in terms of number of boxes? Use B for the number of boxes. So ஒரு boxல வந்து 50 mangoes இருக்கு. And how will you write the total number of mangoes in terms of number of boxes? So மொத்தமா எத்தனை boxes கொடுக்கல அதுக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா B யூஸ் பண்ணிக்கலாம். boxes எங்க இருக்கோ அங்கே வந்து we use the variable B. Therefore the total mangoes in B boxes is 50B. So 50B ன்றது 50 into B ன்னு அர்த்தம். இது B வந்து number of boxes இல்லையா. இப்போ நான் ஒரு 3 boxes இங்கே எழுதிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் 50 into 3 which gives 150 mangoes. ஸோ இந்த மாதிரி நம்ம வேல்யூஸை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் 5th சம் பாருங்க. The teacher distributes 5 pencils per student. Can you tell how many pencils are needed given the number of students? Use S for the number of students. So ஒரு டீச்சர் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் per ஸ்டூடெண்ட்னா 1 ன்னு அர்த்தம். ஒரு ஸ்டூடெண்ட்க்கு she gives 5 pencils and can you tell how many pencils are needed given the number of students? அப்போ மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்கன்றது தெரியல. It is unknown value and use S for the number of students. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா சொல்யூஷன் வந்து number of pencils given per student is 5 and number of pencils given for all students. So மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்றது தெரியல. This is question mark. So இதுக்கு நம்ம variable S யூஸ் பண்ணிக்கிறோம். And therefore the total number of pencils distributed for all students is 5S. 5S na 5 into S. 6th sum. A bird flies 1 kilometer in 1 minute. Can you express the distance covered by the bird in terms of its flying time in minutes? Use T for flying time in minutes. So இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். So ஒரு bird பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துல 1 கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கும். ஓகேங்களா. And can you express the distance covered by the bird in terms of its flying times in minutes? So 1 minuteக்கு it flies 1 kilometer. So distance வந்து ஒரு நிமிஷத்துக்கு 1 கிலோமீட்டர் அது பறக்கும். Therefore the distance covered in terms of minutes is T kilometer. So it is T into kilometer. ஓகேங்களா. So next வந்து 7th sum. Radha is drawing a dot rangoli, a beautiful pattern of lines joining dots with chalk powder. She has 9 dots in a row. How many dots will her rangoli have for R rows? How many dots are there if there are 8 rows
if there are 10 rows. So ராதான்ற பொண்ணு என்ன பண்றா, ரங்கோலினா கோலம். இப்போ நம்ம புள்ளி வச்சு கோலம் போடுவோம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ கோலம் போட்டுட்டு இருக்கா. இந்த மாதிரி டாட் வச்சு அதில் ஜாயின் பண்ற மாதிரி, திஸ் இஸ் கால்ட் ரங்கோலி. அண்ட் இந்த மாதிரி ஒரு கோலம் அவள் எவ்வளோ டாட்ஸ் வச்சு பண்ணுறான்னா, நான் இங்கே 3 போட்டிருக்கேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. அவள் என்ன பண்ணியிருக்கான்னா 9 டாட்ஸ் வச்சு பண்ணுறா. ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். ஒரு ரோக்கு வந்து she put 9 டாட்ஸ். 3. ஸோ இந்த மாதிரி 9 டாட்ஸ் வச்சிருக்கா. பட் எத்தனை ரோஸ்ன்றது நமக்கு தெரியாது, இதெல்லாம் கொஸ்டின் மார்க். ஸோ அந்த ரோஸ் இருக்க இடத்துல we put R. ஓகேங்களா? பட் ஒரு ரோக்கு per row, 1 ரோக்கு வந்து she put 9 டாட்ஸ். இப்போ இதுக்கு ரூல் எப்படி எழுதுனா, நம்பர் ஆஃப் டாட்ஸ் இன் R row is 9 into R. And suppose அவ 8 rows போட்டிருக்கா அப்படின்னா எத்தனை டாட்ஸ் இருக்கும்னு பாருங்க. 8 into 9 which gives you 72 டாட்ஸ் இருக்கும். 10 rows இருந்ததுன்னா 10 into 9 which gives 90 டாட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்போ 8th sum பார்க்கலாம். Leela is Radha's younger sister. Leela is 4 years younger than Radha. Can you write Leela's age in terms of Radha's age? Take Radha's age to be x years. So இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ லீலா வந்து தங்கச்சி, ராதா வந்து அக்கா. ஓகேங்களா? ஸோ ராதாஸ் younger sister. ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ரெண்டு பேருக்கும் ஏஜ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 4 years. ஸோ லீலா வந்து 4 years younger than ராதா. இப்போ லீலாஸ் ஏஜ் வந்து எவ்வளோ இருக்கும், அதாவது ராதாவோட ஏஜ் கொடுக்கல, அதுக்கு நமக்கு எக்ஸ் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ராதாவோட ஏஜ் கொடுக்காதனால இட்ஸ் அன்னோன் வேல்யூ, நமக்கு எக்ஸ் எடுத்துக்கணும். அண்ட் லீலாஸ் ஏஜ் எவ்வளோ இருக்குன்னா வாட் எவர் எக்ஸ் வந்து எவ்வளோனா இருக்கலாம், அதில் -4 பண்ணலாம். ஸோ -4 years ஆஃப் ராதாஸ் ஏஜ். ஸோ therefore லீலாஸ் ஏஜ் இஸ் எக்ஸ் -4 years. ஸோ எக்ஸ் மேபி ஒரு சே ஒரு 20 இருந்தால் கூட -4 பண்ணோன்னா we get the answer 16 years. ஓகேங்களா? ஸோ இப்போ 9th sum பாருங்க. Mother has made laddus. She gives some laddus to guests and family members. Still 5 laddus remain. If the number of laddus mother gave away is L, how many laddus did she make? So அம்மா என்ன பண்ணிருக்காங்க, laddus ரெடி பண்ணிருக்காங்க. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா கெஸ்ட்டுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அது கொடுத்தது போக மீதி 5 laddus இன்னும் இருக்கு அவங்க கிட்ட. அண்ட் அப்போ மொத்தம் அவங்க எவ்வளோ லட்டூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எவ்வளோ லட்டூஸ்னு வேல்யூ தெரியல, அதுக்கு நமக்கு எல்ன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கன்சிடர் த கிவன் அவே லட்டூஸ் ஆஸ் எல். ஓகே, அண்ட் ரிமைனிங் லட்டூஸ் இஸ் 5. இப்போ எல் வேல்யூ தெரியல, பட் 5 மட்டும் கையில் வச்சுருக்காங்க, எக்ஸ்ட்ரா இருக்கு. இதுக்கு ரூல் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஸோ த டோட்டல் லட்டூஸ் மேட் வாஸ் எல் + 5. இப்போ சப்போஸ் ஒரு 15 லட்டூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க. எல் வேல்யூ 15 + 5 = 20 லட்டூஸ் அவங்க பண்ணியிருக்கலாம். ஒரு அசம்ஷன். அந்த வேல்யூஸ் நமக்கு தெரியாதனால நான் என்னோட வேல்யூ போட்டுக்கிறேன். ஒரு சும்மா ஒரு கெஸ்ஸிங் உங்களுக்கு டீச் பண்ணுறதுக்காக நான் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் 10th sum பாருங்க. Oranges are to be transferred from larger boxes into smaller boxes. When a large box is emptied, the oranges from it fill 2 smaller boxes and still 10 oranges remain outside. If the number of oranges in a small box are taken to be X, what is the number of oranges in the larger box? So, இந்த sum எப்படி பண்றது பார்க்கலாம். இப்போ ஒரு பெரிய பாக்ஸ்ல இருந்து சின்ன பாக்ஸஸ்க்கு அந்த ஆரஞ்சஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அண்ட் மொத்தம் வந்து 2 ஸ்மால் பாக்ஸ் அளவுக்கு அந்த ஆரஞ்சு ஃபில் ஆகுது. பிளஸ் எக்ஸ்ட்ரா 10 ஆரஞ்சு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு. அதாவது அந்த சின்ன பாக்ஸ்ல வைக்க இடம் பத்தல. இதுக்கு நம்ம ரூல் எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் ஸ்மால் பாக்ஸஸ் ஆர் 2. 2 பாக்ஸஸ் ஃபில் ஆயிருக்கு. And number of oranges in the small boxes, எவ்வளோ ஆரஞ்சு வச்சிருக்காங்க கவுண்டிங் இல்லை. ஸோ we take it as X. And remaining oranges are, ஸோ மீதி எவ்வளோ இருக்கு, அதாவது 2 பாக்ஸ் ஃபில் பண்ணி மீதி எவ்வளோ இருக்குன்னா 10 ஆரஞ்சஸ் வந்து வைக்க இடம் பத்தல, எக்ஸ்ட்ரா இருக்கு. இப்போ இதுக்கு நம்ம ரூல்ஸ் எப்படி எழுதணும்னா, the big box totally had 2x + 10 oranges.
So 2x plus 10 oranges is rule. So 2x is பாத்தீங்கன்னா இப்போ suppose 2 into x வந்து orange தெரியல. So ஒரு say ஒரு 100 oranges வச்சுக்கலாம் plus 10. இப்போ நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 200 plus 10, 210 oranges. 11th sum. Look at the following matchstick patterns of squares. 11.6. The squares are not separate. Two neighboring squares have a common matchstick. Observe the patterns and find the rule that gives the number of matchsticks. In terms of the number of squares. Hint, if you remove the vertical stick at the end, you will get a pattern of C. Okay, so இங்க வந்து ஒரு matchstick pattern கொடுத்திருக்காங்க. எல்லாமே ஸ்கொயரா இருக்கு. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இப்போ ஒரு ஸ்கொயர் ரெடி பண்றதுக்கு நமக்கு எத்தனை மேட்ச்ஸ்டிக் தேவைப்படுதுன்னா 4 1 2 3 4. அப்போ ரெண்டு ஸ்கொயர் பண்றதுக்கு நமக்கு எத்தனை தேவைப்படும்? நார்மலி 8 மேட்ச்ஸ்டிக் தேவைப்படும். பட் இங்க எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7. 7 தான் தேவைப்படுது. ஏன்னா இங்க மிடில் லைன்ல வந்து ஒரு மேட்ச்ஸ்டிக் வந்து ரெண்டுத்துக்கும் காமனா இங்க வச்சிருக்காங்க. So இங்கே பாத்தீங்கன்னா மூணு ஸ்கொயர் இருக்கு. இதுல எத்தனை மேட்ச்ஸ்டிக் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. So இங்க 10 மேட்ச்ஸ்டிக் தான் இருக்கு. ஏன்னா இங்க ரெண்டு காமன் லைன் இருக்கு. ரெண்டு காமன் மேட்ச்ஸ்டிக் இருக்கு. So மூணு ஸ்கொயர் இருக்கு. இங்கே பார்க்கலாம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. So இங்க மொத்தம் 4 ஸ்கொயருக்கு we need 13 matchstick. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த டாட் இருக்குன்னா it's keep going on. அது கண்டினியூஸ் ஆகுதுன்னு அர்த்தம். 1 2 3 4 5 6 அந்த மாதிரி கண்டினியூஸா போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். இப்போ இது என்ன சொல்லிருக்காங்கன்னா இப்போ நம்ம இந்த ஸ்கொயர்ல வந்து if you remove the last line, இப்போ ஒரு ஸ்கொயர்ல இருந்து if you take the last line இல்லனா நமக்கு என்ன பேட்டர்ன் கிடைக்குதுன்னா C பேட்டர்ன் கிடைக்குது அப்படினு சொல்றாங்க. பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்கொயர்ல இருந்து நம்ம ஒரு லைன் எடுத்துட்டோம். and suppose செகண்ட் ஸ்கொயர் பார்க்கலாம். இதுக்கும் பாத்தீங்கன்னா C ஷேப் கிடைக்குது. and this is for third square. இப்போ நம்ம இந்த லாஸ்ட் லைன் மட்டும் எடுத்துட்டோம் அப்படினா we get the shape as C எத்தனை லைன்ஸ் இருக்குன்னா 1 2 3. இதுதான் வந்து பேசிக்கான கான்செப்ட். அண்ட் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் எது வேணா கொடுத்துக்கலாம். 1 2 3 ஆர் 10 அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் 3 into n plus 1. ஸோ 3ன்றது பேசிக்கான இந்த மூணு சிக்கான லைன் கொடுத்துருக்கோம். அண்ட் பிளஸ் நம்பர் ஆஃப் ஸ்கொயர் வந்து n பிளஸ் அதில் 1 அந்த லாஸ்ட்ல 1 ஆட் பண்ணோம்னா நமக்கு we get the total number of matchsticks. இப்போ பார்த்து நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபர்தரா. இப்போ 3n கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ 3 பத்தின n 3 into n வேல்யூ அஸ்யூம் தட் ஒரு 5 ஸ்கொயர்ஸ்க்கு பண்ணுறோம் ப்ளஸ் 1. இப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 3 5s are 15 15 plus 1 16 matchstick. இப்போ 5 ஸ்கொயருக்கு நமக்கு 16 matchstick தேவைப்படும். இது nன்றது நீங்க x கூட எடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா 3x plus 1. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேரியபிள்ஸ் வந்து நீங்க எனி நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். x y a z o p அந்த மாதிரி எனி வேரியபிள்ஸ் நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ 3x plus 1. இப்போ நம்ம 5 ஸ்கொயர்ஸ்க்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ நம்ம சே ஒரு 10 ஸ்கொயருக்கு பார்த்துக்கலாம். ஸோ 3 into 10 plus 1 எவ்வளவு வருதுன்னா 3 into 10 30 30 plus 1 31. So 10 ஸ்கொயருக்கு we need 31 matchsticks. இப்போ B sum என்ன கேட்டிருக்காங்கன்னா figure 11.7 gives a matchstick patterns of triangles as in exercise 11 above. Find the general rule that gives the number of matchsticks in terms of the number of triangles. இப்போ மேல வந்து நம்ம ஸ்கொயருக்கு பண்ணோம். அதே கான்செப்ட் தான் இங்க வந்து ட்ரையாங்கிளுக்கு பண்ண போறோம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிளுக்கு எத்தனை லைன் மேட்ச்ஸ்டிக் தேவைப்படுதுன்னா 1 2 3. ஸோ 3 மேட்ச்ஸ்டிக் தேவைப்படுது. அதே 2 ட்ரையாங்கிள்ஸ் நமக்கு எவ்வளவு தேவைப்படுதுன்னு பாருங்க 1 2 3 4 5. ஸோ 5 மேட்ச்ஸ்டிக் தேவைப்படுது. இன் டர்ம்ஸ் ஆஃப் 3 ட்ரையாங்கிள்ஸ்
1 2 3 4 5 6 7 and இதுல 4 triangles இருக்கு. இதுக்கு எத்தனை matchstick தேவைப்படுதுன்னா so 9 matchstick தேவைப்படுது இதுக்கு. and இந்த dot கொடுத்திருக்காங்க இல்லையா, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆயிட்டே போகும். எத்தனை triangles இருக்குன்னு சொல்ல முடியாது, it keeps going. இப்போ இதுக்கு நம்ம ரூல்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, இது மேல இருக்க நம்ம ஸ்கொயர்ல பண்ணோம் இல்லையா, ஸோ ஸ்கொயர்ல நம்ம என்ன பண்ணோம், லாஸ்ட் ஒரு matchstick எடுத்துட்டா we get the form base form C. இப்போ இதுலயும் வந்து என்னன்னா லாஸ்ட் ஒரு matchstick நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் வந்து ஜென்ரலா 2 matchstick தான் நமக்கு தேவைப்படும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ட்ரையாங்கிளுக்கு 3 லைன்ஸ் தேவைப்படுது. அண்ட் இதை பேஸ் பண்ணி நம்ம இப்போ ஒன் மோர் ட்ரையாங்கிள் போடலாம் அப்படின்னா we need only 2 lines. ஸோ we need only 2 lines. அண்ட் இப்போ இன்னொரு ட்ரையாங்கிள் நம்ம ஃபார்ம் பண்ணலாம்னா அதுவும் 2 lines தான் வருது. அண்ட் இதுக்கு இன்னொரு லைன்னா 2 lines. ஒன்லி 2 linesல we form the triangle. அப்போ இதுக்கு எப்படி ஃபார்முலா எழுதுறோம் அப்படின்னா பேஸ் லைன் என்ன இருக்குன்னா 2 plus x. ஸோ n இல்லை x y அதுவும் எது வேணா போட்டுக்கலாம் வேரியபிள்ஸ்ல. 2x plus 1. ஓகேங்களா? ஸோ இங்க பாத்தீங்க இந்த 2 lines and last ஒரு லைன் எக்ஸ்ட்ரா. ஓகே, ஸோ டு ஃபார்ம் ஸோ 2x plus 1. அண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 இந்த x is number of triangles. ஒரு 7 triangles நான் போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்க plus 1. இப்போ நமக்கு எவ்வளோ ஆன்சர் கிடைக்குது, 2 7s are 14, 14 plus 1 15 matchstick நமக்கு தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ரூல்ஸ் கிரியேட் பண்ணி சம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். 11th எக்ஸசைஸ் ஃபுல்லாக நம்ம ஆல் சம்ஸ் நம்ம போட்டுட்டோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.